பிஸ்னஸ் ஓனர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட கிளைண்ட் ஒருத்தர் அழகா எங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போறாங்க. எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவங்க எத்தனை வருஷமா எங்க கூட டிராவல் பண்றாங்க அப்படின்னா 3 வருஷம் முடிஞ்சு இப்போ 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது வந்து கரெக்டா சொல்லணும்னா 3 வருஷம் முடிஞ்சு 1 மாசம் டிராவல் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கு தான் நான் இந்த டேட்டை போட்டிருக்கேன். ஸோ ரெக்கார்ட் பண்றது கரெக்டா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன் திஸ் மந்த், ஸோ டிசம்பர் 1 2025 2027 என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா 171 லீட் இந்த மாசம் ரிசீவ் ஆயிருக்கு. 639 டைரக்டா வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரு வாட்ஸ்அப்புக்கான காஸ்ட் வந்து ₹4.53 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ்டா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு லீட் டைரக்டா என்கொயரி பண்ண வர லீடு வந்து பாத்தீங்கன்னா ₹7.84. இது முழுக்க B2B லீடு. என்ன இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட்டான கிளைண்ட் நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறத நாம இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மேக்சிமமே கொடுத்துக்கலாம். 3 வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. 3 வருஷத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். தெரியுதுங்களா? எவ்வளவு ஸ்டார்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 27 ரூபா 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி எல்லா கசகசன்னு லீட்ஸ், அதாவது வந்து லீட்ஸை வந்து குவாலிட்டி பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சோம். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே சக்சஸ் தான். சரிங்களா? எந்த இடத்துலையும் வந்து ஏன்னா சக்சஸ் பண்றதுனால தான் இந்த கிளைண்ட் வந்து எங்களுக்கு கண்டினியூஸா ஒர்க் கொடுத்தாங்க. சரிங்களா? எப்படி எப்படின்னா பர் மந்த் 300 லீடு கேட்டாங்க. நம்ம வந்து 300 கொடுப்போம், 500 கொடுப்போம், 700 கொடுப்போம். அதிகபட்சம் 800 வரைக்கும் வந்திருக்கு பர் மந்த் லீடு. ஆனா 5000க்கு மேல தாண்டினதே கிடையாது பர் மந்த். ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய்க்கு மேல செலவே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நாங்க வந்து 250 ரூபா அப்படிங்கிறது செலவு பண்றோம். சரிங்களா? 250 ரூபா அப்படிங்கிறது என்னன்னா 212 பிளஸ் ஜிஎஸ்டி 250 ரூபா அப்படிங்கிறது நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஒரு 12000 B2B லீட்ஸ் வந்திருக்கு. இந்த 12000 லீட்ஸ்ல 15% வரைக்கும் இந்த கிளைண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த 12000 லீடும் மேக்சிமம் அவர் தான் பேசினாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 11000 லீடு அவரே தான் பேசியிருப்பாரு. ஒரு பிசினஸ் ஓனருக்கு தான் அதோட பிசினஸோட நெளிவு சுழிவு, ஒரு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற எல்லா விஷயமும் தெரியும். அதே மாதிரி இவங்க 25 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்ட்ல இருக்காங்க. டிஜிட்டலுக்குள்ள இப்பதான் வந்திருக்காங்க. இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஆனா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அவங்க தான் பேசுறாங்கும் போது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமர் ரொட்டீனை ஒவ்வொன்று கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிட்டே இருப்பாரு. 4 ஸ்டேட், சரிங்களா? 4 ஸ்டேட்ல பேசிட்டே இருப்பாரு. இதோட வீடியோஸ் எல்லாம் நிறைய நான் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன். ஸோ இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் மறுபடியும் வரேன். இதுல வந்து கண்டினியூஸா உங்களுக்கு ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டினியூஸா வந்து ரன் ஆகாது. 10 நாள் பண்ணுவோம். லீடை பேசி முடிச்சுட்டு தான் எகைன் லீடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 3 நாள் பாஸ் பண்ணியிருப்போம். எகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து டைரக்டா சீக்கிரமா எனக்கு வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து வேஸ்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு லீடை ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு தென் பாஸ், தென் எகைன் ஸ்டார்ட். அதே மாதிரி ஏன் வந்து நாங்கள் பேமெண்ட் அதிகமாக போகல அப்படின்னா, எங்கள் கிளைண்ட்னால எவ்வளவு குவான்டிட்டி வந்து கொடுக்க முடியுமோ அதுக்கு மேலதான் வரும். போதுங்கிற அளவுக்கு தான் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கும் கொடுக்கணும், பழைய கிளைண்ட்டுக்கும் கொடுக்கணும், அதாவது வந்து பழைய கஸ்டமர்ஸுக்கும் கொடுக்கணும், புதுசா வரவங்களுக்கும் கொடுக்கணும், அது போக ரெகுலரா ரன் ஆயிட்டு இருக்கிற இவங்களோட கஸ்டமர்ஸ், சரிங்களா? 25 வருஷம் இருக்கிற கஸ்டமர்ஸ் இவங்களுக்கும் கொடுக்கணும். 3 ஆங்கிள் யோசிச்சு 3 பேர்த்தையும் கரெக்டா கொண்டு போறதுல இவரு கிங்கு. ஸோ அதனாலதான் நம்ம இவரை வந்து ஸ்மார்ட்டா சொல்றோம். ஸோ அந்த வகையில தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இனி வந்து அவர் சொல்லிட்டாரு, சார் பேசி நிறைய லீட்ஸ் வந்துருச்சு, நிறைய ப்ரொடக்ஷன் வந்து எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ணி இதுவும் ஆட்டோ ரிப்ளை கான்செப்ட்ல கொண்டு போயிட்டோம். ஸோ முக்கியமான லீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் போய் வேணுங்கிறவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ இனி எல்லாமே ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண போறாரு. ஸோ 3 வருஷம் எங்களை எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ பாஸ் பண்ணணும்,
எத்தனை கஸ்டமர் வேணும், அதாவது எத்தனை லீட்ஸ் வேணும், எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ஒரு கிளைண்ட். அதுவும் மினிமம் பட்ஜெட்ல 5000 ரூபாய்க்கு மேல மாசத்துக்கு செலவு பண்ணதே இல்லை. டோட்டல் பட்ஜெட் என்னன்னு பாருங்க, இங்க 95,000. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 லட்சம் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இதோட பிஸ்னஸ் வேல்யூ பார்த்துட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ நான் அது சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து பயங்கரமான வேல்யூல தான் இந்த பிஸ்னஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் கிட்ட கொடுத்தா எல்லாம் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை உள்வாங்கிட்டு அவங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி கரெக்டான கஸ்டமருக்கு கொண்டு போவாங்க. ஆனால் கஸ்டமருக்கு ரிப்ளை பண்றதும் சேல்ஸா கன்வெர்ட் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பிஸ்னஸ் ஓனர்ஸோட பேஸ்ல தான் இந்த பிஸ்னஸ் ஆனது சக்சஸா இப்போ வரைக்குமே மார்க்கெட்டிங்ல, அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிஸ்னஸ் பர்சனும் அவங்களோட பிஸ்னஸை ஸ்மார்ட்டாக கொண்டு போகணும். சரிங்களா? மறக்காம இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு தெளிவான ஒரு ஆலோசனை இந்த வீடியோ அவங்களுக்கு கொடுக்கும். தேங்க்யூ.